சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளை நான் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்று, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 121வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்றார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே ஹெல்ப்லெஸ்ஸாக, உதவி அற்றவளாக ஒரு வேளை கடந்த நாட்கள் நீங்கள் கழித்து போயிருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம். உதவி இல்லாத சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு வேளை தடுமாற்றத்தோடு கூட இருக்கலாம். இந்த நாட்களில் ஆகிலும் எப்படியாகிலும் யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா, ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தில் வளர்வதற்கு எனக்கு உதவி செய்வாங்களா, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்காக இந்த காரியத்தை அவர்கள் சொல்லி கொடுப்பார்களா என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கலாம். அல்லது ஒருவேளை ஆண்டவர் யார் மூலமாகிலும் என்னுடைய வாழ்வில் ஏதாகிலும் ஒரு உதவி செய்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த மாட்டாரா? பல நாட்களாய் கிடைக்க வேண்டிய காரியம் இந்த நபர்களால் தடைப்பட்டு நிற்கிறதே, யாராகிலும் பேசி அந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அல்லது பல நாட்களாய் இப்படிப்பட்ட கட்டுகளிலே நான் இருக்கிறேன், வியாதியிலே நான் இருக்கிறேன், இதிலிருந்து ஒரு விடுதலை தருவதற்கு யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு உதவி அற்றவளாக ஒரு வேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற முதல் உதவி, முதல் காரியம், அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். உதவி அற்றவளாக ஒரு வேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். நான் உதவி செய்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி அப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டபடினால் அவர் உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல அவர் என்ன செய்தாரா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவன், ஒத்தாசை அனுப்புகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒத்தாசை அற்றவளாய் இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் சொல்றாரு. நான் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றார்னா சாதாரணமானவர் அல்ல. அவரே சொல்றார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை ஸ்தாபித்த தேவன். அவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு ஒத்தாசை செய்கிறேன் என்று சொல்லி ஒத்தாசை அற்றவளாய் இருக்கிற நம்மை பார்த்து நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய பிஸ்னஸ்ல, நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உதவியற்றவளாய் இருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். எனக்கு அன்பான
அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அங்கு வாசித்து பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். இந்த வேத பகுதி இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இது பெதஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளம். இந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு நபர் 38 வருஷமாய் படுத்து கிடக்கிறார். ஏன் படுத்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குளத்தில் எப்பயாகிலும் ஒரு முறை தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அப்படி கலக்கப்படும் பொழுது அந்த குளத்துக்குள்ளாய் யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க, அவங்க விடுதலை பெற்றுக்கொள்வாங்க, அவங்க அந்த இடத்துலேருந்து விடுதலையாகி அவங்க வெளியில் போயிடுவாங்க. பாருங்க, அதற்காகத்தான் அந்த பெதஸ்தா மண்டபத்தில் ஏராளமான வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்கிறாங்க. அந்த வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்கிற இடத்துல 38 வருஷமாய் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். அவனால் எழும்பி நடக்க முடியாது, அவனால் தனக்கே எந்த காரியத்தை செய்து கொள்ள முடியாது. மற்றவர்கள் உதவி தேவைப்படுகிறது. மற்றவர்கள் உதவி இருந்தாதான் அவன் எந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் பெதஸ்தா என்று சொல்லுகிற குளத்திலே படுத்து கிடக்கிறார். அந்த மண்டபத்தில் படுத்து கிடக்கிறார், உதவியற்றவனாய் படுத்து கிடக்கிறார். இயேசு பாருங்க, இப்படி உதவி இல்லாதபடி இருக்கிற இவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி ஆவியிலே அவர் உணர்ந்தார். அந்த கூட்டத்தின் நடுவில் பாருங்க, இயேசு கடந்து போனார். இயேசு அந்த அநேக வியாதிஸ்தங்க அந்த இடத்துல இருந்தாங்களாம். ஏராளமானவர்கள் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறாங்க. பாருங்க, எல்லாரையும் தாண்டி தாண்டி போயிருப்பார். ஒவ்வொருத்தர் மேல தாண்டி அவர் போயிருப்பார். எழும்பி நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையா கிடக்கிறவங்க, கை கால் இழந்து போனவங்க, பொல்லாத வியாதியில் பிடிக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறவங்க, மரண கட்டில் இருக்கிறவங்க, ஏராளமானவர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. எல்லாரையும் கிராஸ் பண்ணி இந்த 38 வருஷமாய் படுத்து கிடக்கிற இடத்துல இயேசு போய் நிற்கிறார். இயேசு போய் நின்று, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். பாருங்க, இயேசு கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புறியான்னு கேட்கிறாரு, சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, என்ன குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, யாருமே இல்லை, உதவி இல்லை. என்னை கொண்டு போய் அந்த இடத்துல குளம் கலக்கப்படும் பொழுது கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியத்தை மனப்பூர்வமாக சொல்கிறான். நான் ஹெல்ப் இல்லாமல் படுத்து கிடக்கிறேன், எந்த உதவியும் இல்லாமல் படுத்து கிடக்கிறேன், யாரும் எனக்கு உதவி செய்ய வரல, எங்கள் சொந்தக்காரங்க வரல, என் கூட பிறந்தவங்க வரல, என் மனைவியோ அல்லது என்னுடைய பிள்ளைகளோ என் கூட வரல, யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை, யாருமே குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உதவியற்றவனாய் கிடக்கிறான். உதவியற்ற காரியத்தை சொல்றான், எனக்கு உதவியே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனை தான் இயேசு தேடி போனார். அவனுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இயேசு தேடி போனார். அவனை பார்த்து தான் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். உதவியற்ற அவனுக்கு, யாருமே கண்டுகொள்ளாத அவனை இயேசு தேடி போய் அவனுக்கு உதவி செய்கிறார். அவர்தான் ஒத்தாசை வரும் பர்வதம், அவர்தான் ஒத்தாசை அனுப்புகிற தேவன். உங்க வாழ்க்கையில கூட யாருமே உதவி செய்ய முன் வரல, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ரொம்ப நாள் பிரச்சனையில் நான் இருக்கிறேன், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இங்கே தான் அப்படியே கிடக்க வேண்டியது தான், இதுக்கு மேலே எழும்பி வர முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோடு கூட தான் ஆவியானவர் பேசுகிறார், உங்களோடு கூட தான் இயேசு பேசுகிறார்.
சொல்றார், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஒத்தாசை செய்வேன். நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், உன்னை உருவாக்கினவர் நான் தானே, நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரப்போகிறது, அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடக்கிறவனுக்கு உதவி செய்தவர். அவன்கிட்ட இயேசுகிட்ட போய், அப்படி ஒருத்தங்க படுத்து கிடக்கிறான், அவனுக்கு உதவி செய்யுங்க, அவனை போய் சுகமாக்குங்க, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட யாருமே சொல்லலை. அவரா வராரு, அவரா தேடி வராரு. நீங்கள் கூட ஒரு வேளை உதவி இல்லாமல் யார்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கீங்கல்ல. பல நேரங்களில் யார்கிட்ட போய் சொல்கிறது, யார் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க, அவ்வளவுதான், முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. உதவியற்றவர்களாக இருக்கீங்கள, உங்களோட கூட தான் ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் உணர்வுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடக்கிறவனுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு, இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் படுற வேதனை இயேசுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் உதவி இல்லாமல் இருக்கிறது இயேசுக்கு தெரிஞ்சிச்சு, அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்றது இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவனை மட்டும் தேடி போனார். அதுக்காகத்தான் அந்த குளத்துக்குள்ளேயே போனார். ஹல்லேலூயா. உன்னை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். எந்த குப்பை மட்டில் படுத்து கிடந்தாலும் சரி, எந்த குடிசை வீட்டில் படுத்து கிடந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி கிடந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு இயேசுவால வர முடியும். உனக்கு உதவி செய்ய, உனக்கு உதவி செய்ய அவர் தான் பிராமிஸ் பண்றார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒத்தாசை அனுப்புவார். இரண்டாவது ஆண்டவர் இயேசு என்ன தருவார் நமக்கு, என்ன எப்படிப்பட்ட ஒத்தாசை தருவார்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:31வது வசனத்தை வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரிடத்திலிருந்து இரண்டாவது என்ன கொடுக்கிறாரு? ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்திலே தோல்வி அடைந்து வெட்கத்தோடு கூட இருக்கலாம். ஐயோ, நான் இப்படி அவமானப்பட்டு விட்டேன், இப்படி தலைகுனிவாகி விட்டது, இவ்வளவு கேவலமா என்னை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஜெயம் தருவேன், நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தோல்வி வாழ்க்கை மாறும். தோல்வியை கண்டு நீங்கள் ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம். தோல்வியே என்னுடைய வாழ்க்கையாய் மாறிவிட்டது, எது எடுத்தாலும் வாய்க்கல, எது எடுத்தாலும் ஃபெயிலியர், எது எடுத்தாலும் எனக்கு நடக்கல, அல்லது எனக்கு எது எடுத்தாலும் ராசி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு இந்த உலக பிரகாரமாக ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஜெயம் தருவேன், நான் உனக்கு ஜெயம் தருவேன். அவர் ஜெயம் அவரிடத்திலிருந்து வரும், வெற்றி அவரிடத்திலிருந்து வரும். பேதுரு என்று சொல்லுகிற ஒரு நபரை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். நீங்கள் பேதுரு 1 லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு ஒரு கடற்கரைக்கு போகிறார். இயேசு அந்த கடற்கரையில் வலை அலசி கொண்டிருக்கிற நபர்களை பார்க்கிறார். அங்கே 2 படகுகள் இருக்கிறது. அதில் ஒரு படகுல இயேசு ஏறிக்கொண்டார். இயேசு ஏறிக்கொண்டு அந்த படகை உள்ளே தள்ளி கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னாக்கா இயேசுக்கு பின்னாடி திரளான கூட்டம் வருது. திரளான கூட்டம் வந்து அவரை நெருக்கிடுவாங்க.
அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்வதற்காக அவரை சூழ்ந்து வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போய் ப்ரீச் பண்ணலாம், தண்ணிக்குள்ளே போய் சத்தியத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஏறிக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டார். தண்ணிக்குள்ளே நின்று அவர் சுவிசேஷம் சொல்கிறார். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இயேசு சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற இடத்துல வலையை போடுங்கயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறார், வாசிக்கலாம். அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் வலையை போட்டு செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பக்கத்தில் இருக்கிற போட்டெல்லாம் கூப்பிட்டு இழுக்க வச்சாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பேதுரு தன்னுடைய தோல்வியை இயேசுவிடத்தில் சொல்றாரு. என்ன தோல்வியை சொல்றாரு? ஐயரே, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனையும் பிடிக்கல. தோல்விதான்ப்பா. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் எஃபோர்ட் போட்டு பார்த்தோம், எவ்வளவோ காரியங்களில் முயற்சி பண்ணி பார்த்தோம். வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு கூட ஒரு மீன் கிடைக்கல. நாங்கள் எங்கே வியாபாரம் பண்ணுறது, நாங்கள் எங்கே பிழைக்கிறது? ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், ஒன்றுமே கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு சொல்கிறார், நான் காமிக்கிற இடத்துல போடியா அப்படின்னு. அந்தபடியே அவங்க செஞ்சாங்க, அப்படியே போட்டாங்க. மிகுதியான மீன்களை பிடிச்சாங்களா, வலை கிழியத்தக்கதாக பிடிச்சாங்க. இப்போ இந்த பேதுரு நைட்டு ஃபுல்லாக எங்கே பிடிச்சிட்டு இருந்தார் மீன்? அதே இடத்துல தான் பிடிச்சிட்டு இருந்தார், அதே இடத்துல தான் வலை போட்டார். அங்கே சுற்றி தான் அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் ஒரு மீனையும் பிடிக்க முடியல. இயேசு சொல்றாரு, இந்த இடத்துல போடு அப்படின்னு சொல்றாரு. போட்டால் மிகுதியான மீன்கள் கிடைத்தது, வலை கிழியத்தக்கதான மீன்கள் கிடைத்தது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை ஒன்றுமேல என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், எல்லாம் ஃபெயிலியர், எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்தேன், எவ்வளவோ உழைச்சி பார்த்தேன், எவ்வளவோ காரியங்கள் பேசி பார்த்தேன், இல்லை, எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னென்னோ காரியம் செய்தாலும் என்னால் முடியல அப்படின்ற நிலைமையில் இங்கே இருக்கலாம். பேதுரு அப்படி தான் சொல்கிறார். நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டோம், நான் ரொம்ப டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். மீனவர்களுக்கு தெரியும், அந்த வலை வரும் பொழுது, அந்த அலை வரும் பொழுது, அந்த அலையில் எப்படிப்பட்ட மீன்கள் வரும், அது எப்படி எந்த டைரக்ஷனில் வரும் அப்படின்றத அந்த காற்றை வச்சோம், அந்த அலை வருகிறத வச்சும் மீனவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா டெக்னாலஜி தெரியும். இந்த பேதுரு மீன் பிடிக்கிறதுல ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப எல்லா டெக்னாலஜியும் அவருக்கு தெரியும், எல்லா தொழில்நுட்பமும் அதில் தெரியும். அப்படியே பார்த்தே சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவர் சொல்கிறாரு, என்னுடைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், நான் பிரயாசம் என்னுடைய முயற்சிகளெல்லாம் எடுத்து பார்த்தேன், ஓடி பார்த்தேன், இந்த இடத்துல அந்த இடத்துல போட்டு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. என்னுடைய ஞானத்தை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் வலையை போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வலையை போட்டார். அவருடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறினது. அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். உங்கள் தொழிலில் ஒரு வேளை தோல்வியை சந்திக்கிறீங்களா? உங்களுடைய பிஸ்னஸில் தோல்வியை சந்திக்கிறீங்களா? உங்கள் வேலையில் ஒரு வேளை தோல்வியை சந்திக்கிறீங்களா? எல்லா பிரயாசங்களும் போட்டு ஒன்றும் எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோல்வியோடு கூட இருக்கிறீங்களா? ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம். ஐயோ, ஆத்மாக்களே வரல, எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஊழியம் வளரல. எவ்வளோ காரியத்தில் நான் எஃபோர்ட் போட்டு பார்த்தாலும் வராங்க, போயிடுறாங்க, கிடைக்க மாட்டுறாங்க, மனுஷனை பிடிக்க முடியல. ஒருவேளை ஊழியக்காரங்க அப்படி நினைக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வேலையில் எல்லா பிரயாசத்தையும் பண்ணி ஹெட்டில் இருக்கிறவங்க, தலையில் இருக்கிறவங்க உங்களை மட்டம் தட்டி வச்சுருக்காங்களா? உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியாமல் இருக்கீங்களா? அல்லது உங்களுடைய வாழ்வில் உயர்வே இல்லாமல் எல்லாவற்றிலும் உங்களை ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்காங்களா? எவ்வளோ உழைச்சி பிரயோஜனம் இல்லை, உழைப்பை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நைட் அண்ட் டே நான் உழைக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் எனக்கு கிடைக்கல அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஜெயம் தருவேன், நான் உனக்கு ஜெயம் தருவேன். அவர் ஜெயம் தருகிற தேவன், அவர் ஜெயம் கொடுப்பார். வாழ்க்கையில் எந்த தோல்வியாக இருந்தாலும் அதை இயேசு மாற்றப் போகிறார். அவர்தான் ஒத்தாசை வரும் பர்வதம், அவர் ஒத்தாசை அனுப்புகிற தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். எப்படிப்பட்ட ஒத்தாசை? ஜெயம் தருகிற ஒத்தாசை கர்த்தர் கொடுப்பார். ஜெயம் கொடுத்து உங்களை அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்நிய தேசத்தில் பாருங்க, அடிமையாய் போன தானியேலுடைய வாழ்வில், தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேலுடைய காரியம் வாசிக்க வேணாம், தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. 3 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் நேபுகாத்நேச்சரை குறித்தும், அங்கு 2 ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ராஜாக்களுடைய காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. எப்படிங்க? தானியேல் ஒரு அடிமை, இஸ் நாட் ஆஃபீஸர், அவன் வந்து பெரிய அதிகாரி கிடையாது, அவன் பெரிய ஒரு லெவலில் இருந்தவன் கிடையாது, அவன் கைதி, அவன் கைதியாய் கொண்டு போகப்பட்டவன், சிறை வாழ்க்கையில் இருக்கிறவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன். அவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஜெயம் வரும், கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வரும். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்வில் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கர்த்தரிடத்திலிருந்து வரும், அது கர்த்தரிடத்திலிருந்து வரும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதம் உதவி மட்டும் கிடையாது, ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எப்படிப்பட்ட உதவி? எப்படி என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். சங்கீதத்தில் 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க? என்ன கிடைக்கணும்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? நீங்க நம்புகிறது அவரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். உங்க நம்பிக்கையை அவர் வெட்கப்பட விட மாட்டார். நீங்க என்ன நம்புறீங்களோ, இயேசு எனக்கு இதை தருவார், இயேசு என் ஜெபத்தை கேட்டு இதை செய்வார், இயேசு என் குடும்பத்தை இப்படி நடத்துவார், இயேசு என் தொழிலை இப்படி நடத்துவார், இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு எனக்கு விடுதலை தருவார், இயேசு என்னை ரட்சிப்பார், இயேசு என் குடும்பத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார், இயேசு என் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையை கர்த்தர் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற காரியத்தை நான் தரேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் தான் சொல்கிறாரு, நீ நம்புகிறத உனக்கு தருவேன், உன் நம்பிக்கை நான் வெட்கப்பட விட மாட்டேன். ஹல்லேலூயா. யோபு என்று சொல்லுகிற ஒரு நபரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு ஒரு தெளிவான காரியத்தை சொல்றார். வாசிக்க கேட்கலாம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். பாருங்க, அவருக்கு பயங்கர சோதனை, பலவிதமான இழப்பு, பலவிதமான உபத்திரவம், சரீரத்தில் உபத்திரம், வியாதி, பிசாசினால தொல்லை, தன் பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய வருமானத்தை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, வீட்டை இழந்து, அநேக உபத்திரவங்கள். தன் மனைவியே தன்னை திட்டுறா, அப்படி உபத்திரவம். தான் நண்பர்கள் அவரை திட்டுறாங்க, அப்படி உபத்திரவம். எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நீரனை கொன்று போட்டாலும், கர்த்தரை பார்த்து சொல்றாரு, நீரனை கொன்று போட்டாலும் உன் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. உன் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்வை மீண்டும் பில்ட் பண்ணது, அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பினது. மீண்டும் அவர் இழந்ததை எல்லா இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். மீண்டும் அவர் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். உங்களுக்கு தரேன்னு சொன்னவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். யார்கிட்டையோ எதையோ கொடுத்துட்டு ஏமாந்து இருக்கலாம். அல்லது உங்கள் கை பிடிச்சவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க நம்பி நீங்கள் ஏமாந்து இருக்கலாம். ஏதோ ஒரு ஏமாற்றம். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்கனாக்கா நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் நம்புகிற காரியத்தை அவர் கொடுக்கிறேன்னு சொல்றார். அது அவரிடத்திலிருந்து வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை என்ன? யார் மேல நம்பிக்கையா இருக்கீங்க? ஊழியக்காரர் மேல நம்பிக்கையா இருக்கீங்களா? ஊழியக்காரர் நம்புங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுவே உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்காது, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கர்த்தரை நம்புங்க. உங்கள் நம்பிக்கை அவர் வீண் போக விட மாட்டார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிற காரியத்தை நான் தரேன்னு சொன்னவர் உண்மையுள்ள தேவன்ல. நீ நம்புகிறது அவராலே வரும். எந்த காரியத்தில் நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கீங்க? குழந்தை இல்லையா? விசுவாசிங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். இயேசு ஊழியம் செய்த பொழுது பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் வர்றா. பாருங்க, அந்த நாட்களில் பெண்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாயத்தில் வரணும்னாக்கா அது ரொம்ப கடினம், வழியிலே வர முடியாது. இப்போ கூட நீங்கள் அரபு கண்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னும் சவுதியிலலாம் போனீங்கன்னாக்கா நம்ம நாட்டிலேருந்து வேலை போகிறவங்க கூட சரி, அவங்கள என்ன பண்ணிக்கணும், அந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். நம்மளை மாதிரி ட்ரெஸ்லாம் போட முடியாது. அப்படி தான் அந்த அரபு நாடுகளில் இயேசு ஊழியம் செய்த பகுதியெல்லாம் அப்படி தான் இருந்தது. அந்த இடத்துல பாருங்கள், இயேசு ஊழியம் செய்யும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அந்த சகோதரி வர்றாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு வியாதி. அந்த வியாதிக்காக நிறைய செலவு பண்ணி பார்த்தாங்க, முடியல. அவங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்களாம். இயேசு சுகமாக்குறாரு, இயேசு விடுதலை தராரு, இயேசு அற்புதம் செய்கிறாரு. இயேசுகிட்ட போனாக்கா இது நடக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறத அவங்க கேள்விப்பட்டாங்க. அப்படி கேள்விப்பட்டதுனால என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டு தைரியமாக வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தவங்க எங்கெல்லாம் ஓரமாக நின்றுந்தா கூட பரவாயில்ல. அவருடைய நம்பிக்கை பாருங்க, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாயில நான் சுகமாயிடணும். அதான் உங்களுடைய நம்பிக்கை. இயேசுவின் ட்ரெஸ்ஸை எங்கேயாயிலும் ஒரு மூலையில் தொட்டாயிலும் நான் சுகமாயிடணும். அந்த நம்பிக்கையோடு பாருங்க, ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நாட்களில், இப்பயே குடும்பப்படுத்துகிறாங்க,
அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசு வந்தார்னாக்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும். அவர் நான் தனியாக நடந்து போயிருப்பார். ஏராளமானவர்கள் வந்திருப்பாங்க, நெருக்கி தள்ளியிருப்பாங்க. பொம்பளைக்கு இங்கன்னா வேலைன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீ எங்கன்னா ஓரமாக நிற்க வேண்டியதானு சொல்லியிருப்பாங்க. நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் வந்த? அங்கெல்லாம் வெளியில் வர முடியாது. நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த? தெருவுக்கு எப்படி வந்த? இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க கவலைப்படவே இல்லை. அவருடைய நம்பிக்கை இயேசு மேலே இருந்தது. இயேசுவை தொட்டுட்டான சுகம் கிடைச்சிடும். அந்த நம்பிக்கை அவங்கள வெட்கப்படுத்த விடலை. தொட்டாங்க, அடுத்த நிமிஷமே சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் கூட பலவிதமான வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஈஸ்வனுக்கு விடுதலை தருவாரா? ஈஸ்வனுக்கு சுகம் தருவாரா? நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கலாம். உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஒருபொழுதும் விட மாட்டார். அவரை நம்புகிறவர்கள், அவரை நம்பிக்கையோடு கூட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் நம்புகிறது, நீங்கள் நம்புகிறது அவராலே உங்களுக்கு வரும். அவராலே உங்களுக்கு வரும். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்பிக்கையோடு வந்தா, கர்த்தராலே அவளுக்கு சுகம் வந்தது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நம்பிக்கையோடு கூட இருங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸாம், அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை நம்பியிருங்க. கர்த்தர் அதை வாய்க்க செய்து உங்களை கனப்படுத்துவார். அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எப்படிப்பட்ட ஒத்தாசை? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒத்தாசைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் என்ற ஒத்தாசை கர்த்தர் தருவார். உன் நம்பிக்கையை நிறைவேற்றி உனக்கு ஒத்தாசை செய்வார். உனக்கு உதவி செய்து ஒத்தாசை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் அவரை நம்புங்க. அவர் உங்களுக்கு இந்த காரியத்தை எல்லாம் செய்வார். உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே உம்மை தான் இயேசுவை நாங்கள் நம்புகிறோம், உம்மை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலியமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரி நீ தொடுவீராக. தகப்பனே, அவர்களுடைய வாழ்விலே உதவியற்றவளாய் இருக்கிறார்களே, நீ மனம் இறங்கி இப்பொழுதே உதவி செய்வீராக. சுகத்தை தருவீராக, விடுதலை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக, இழந்ததை திரும்ப கொடுப்பீராக. இயேசுவே, நீர் அவர்களை ரட்சியும், அவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில்.